வெல்கம் டு அரசியல் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம். அந்த இளவெடுத்த கூத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு 10-15 ரவுடி பயிலுங்க பெரிய போலீஸ்காரை போட வராங்க. உடனே ஹீரோ வழக்கம் போல் ஓப்பனிங் ஷாட்டு போய் அந்த போலீஸ்காரை காப்பாற்றுறாப்புல ஒரு 4-5 பேரை கொள்றாப்புல அடித்து துவம்சம் பண்ணுறாரு. என்னடா இது ஓப்பனிங்லேயே சர்தார் படத்தை போட்டு விட்டீங்க, கார்த்தி மாதிரியே சீனாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கலாம். அது வெளிநாடு ஜெயிலு, இது உள்ளூர் ஜெயில், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அந்த ஒரு சீனு அந்த படத்துலேருந்து எடுத்த சுட்ட கதை அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சீன் என்னன்னா, மலைவாழ் கிராமங்களில் ரவுடியை உள்ளே போய் பூந்துடுறாங்க, அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பார்க்குறாங்க. உடனே ஹீரோ அங்கேயும் போய் 4-5 பேர் அடித்து கொண்டு தூக்கி எரிஞ்சு போகிறாப்புல. இது என்னடா சீனு அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஜவானில் இருக்குது, அப்புறம் பேராண்மையில் இருக்குது, இதெல்லாம் தாண்டி அவதார் சீனு. இப்படி பல சீனில் இருந்து கொஞ்சம் படிட்டிங் பண்ணி இங்கே வச்சா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு ஹீரோவே மலைவாழ் தான் அப்படின்னு கொஞ்சம் பூசி முழுகிருக்காங்க. நம்மளாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த சீன்னா. இதில் என்ன குடும்பம்னா, படத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க மாட்டேங்குது. ஏன்னா நடந்து வந்தாலும் கத்துறாங்க, உட்காந்தாலும் கத்துறாங்க, சும்மா காமிச்சாலே கத்துறாங்க லூசு பயல் மாதிரி. சரி, இதுக்கு நடுவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு பார்க்கணும்னு பார்த்துக்கிட்டோம். திடீர்னு பார்த்தா போலீஸாக வராப்புல, கைதியாக வராப்புல, அதுக்கப்புறம் மலைவாழ் மக்களாக வராரு, திடீர்னு போலீஸாக வராரு. என்னடா அது போலீஸ் ஆறாருன்னு பார்த்தா ஒரு ஊருக்குள்ளே பெரிய ரவுடிங்களை அடிக்கிறாப்புல. இவர் வந்து போய் அவங்கள கத்தியால் வெட்டுறாரு. கடைசியில் இவங்க வில்ல வந்து இவரை போடுற மாதிரி ஒரு சீன் வருது. இது என்னடா சிறுத்தையான்னு பார்க்கலாம். அங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு. கார்த்தி என்ன துரோகம் பண்ணாருன்னு தெரியல. கார்த்தியோட படத்துலேருந்து மட்டும் 2 சீனை திருடி தூக்கிட்டாங்க. மறுபடியும் அந்த போலீஸ் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் தாத்தா கிட்ட போகிறாருல ஹீரோ. அப்புறம் பொண்ணை வளர்க்குறாரு. அந்த பொண்ணை வில்லனுக்கு தெரியாமலே ஒரு தனியாக ஒரு அழகான அமைதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கடைசியில் இப்படியோ வளர்த்து பெரியார் இருக்கும்போது திடீர்னு வில்லன் வந்துடுறான். வில்லனை வந்து ஒரு கொடூரமாக கொள்றாரு. இது என்னடா ஆனஸ்ராஜா, இது என்னடா விஜயகாந்த் படமா அப்படின்னு கேட்கலாம். ஆமாம். அப்போ இது என்னடா தெரியா அப்படின்னு கேட்கலாம். ஆமாம். என்னடா கேசரியா, ஏதோ ஒன்று, இது கெட்டு போன பொங்கல் அப்படின்னு நம்மளாம் எடுத்துக்க வேண்டியதான். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. கடைசியில் வில்லனை வந்து பார்த்துடுறாப்புல. வில்லனை வந்து இவரு கொள்றாரு. இது என்னடா அப்படின்னு கேட்டால், விஜய் நடித்த 68 படத்துலேயும் வில்லன் கொள்றான், வில்லனை இவர் கொள்றாரு, அவ்வளோதான். வித்தியாசமான கிளைமேக்ஸில் நீங்கள் மாரி செல்வராஜ் படம் தான் பார்க்கணும். விஜயோட எல்லா கிளைமேக்ஸ்லையும் வில்லன் செத்து போயிடுவான், அப்புறமா போலீஸ் வருவா, விஜய் வந்து மன்னிச்சு விட்டுருவாரு, அவ்வளோதான் கதை. அதனால் இந்த படத்தில் எதுக்கு இவங்க அழுதாங்க, என்னடா இதுன்னு ஒன்றும் புரியலை. கத்துறதை தாண்டி பின்னாடி முச்சுக்குன்னு சவுண்ட் வந்துக்கே இருந்துச்சு. என்னடா திடீர்னு பார்த்தா மாப்பிள்ள பர்வேஸ் அழுகே இருந்தாப்புல. அவர் அழுதுட்டு திடீர்னு சிரிக்கிறாரு, அழுகிறாரு. அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, இந்த இளவெல்லாம் என் கண்ணு முன்னாடி காட்டி என்னை பார்க்க வச்சுட்டே தலைவான்னு அழுகிறாரா, இப்படி ஒரு குப்பை படத்தை கூட்டு வந்து எனக்கு நேரம் வேஸ்ட்டாக போச்சு, ரீல்ஸாக ஒரு 4 ரீல்ஸ் வெளியில் இருந்தால் எடுத்துருப்பேனே அப்படின்னு நினச்சி எடுத்தாரா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் படம் முழுக்க சீனை போட்டுக்கே இருந்தாங்க. சரி, இது ஒரு பக்கம் போய்க்கே இருக்கட்டும் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு சிவகார்த்திகேயன் ஸ்க்ரீனில் வராப்புல. வில்ல ஆயுதங்களை ஊருக்குள்ளே சப்ளை பண்ணி மக்கள்கிட்ட ஆயுதங்கள் போயிடுச்சுன்னா கலவரமாயிரும் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு சிவகார்த்திகேயன் வந்து அந்த ஆயுதங்கள்லாம் தடுத்து வில்லனா கொண்டு வருவாப்புல. அந்த மதராசி சீனை இதுக்குள்ளே வச்சுருக்காரு. என்னடா இது மதராசியவே பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து நினைக்காதீங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான கதைகளை அப்படி தான் நம்மளை ஏமாற்றிருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சீன் வரும் அப்படின்னு பார்த்தா இந்த ஒன்றுத்தில் மட்டும் கொஞ்சம் நாசுக்காக க்ரியேட்டிவாக எடுத்துருக்காங்க. வழக்கமாக ஏஆர் முருகதாஸ் பல படங்கள்லேருந்து கதையை திருடுவாப்புல. இந்த ஒரு தடவை விஜய் வந்து ஏஆர் முருகதாஸ் கதையே திருடியிருக்காப்புல. அது என்னென்னா, பீஸ்ட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதிகளாக இருப்பாங்க. துப்பாக்கி படத்துலாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தீவிரவாதி பாம்பு வைப்பாங்க, அப்படி மோசமானவங்க முஸ்லீம் அப்படியே காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துலையும் அப்படியே தான் காமிச்சிருக்காங்க. முஸ்லீம் தான் தீவிரவாதி, முஸ்லீம் தான் மோசமானவன், முஸ்லீம் தான் அப்படி சிறுபான்மையர் தான் மோசமானவங்க அப்படின்னு காமிச்சு இந்த படத்தையும் அழகாகவே எடுத்திருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த படத்துலேயும் முஸ்லீம் தீவிரவாதி மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த படத்தை தயவுசெய்து பார்க்காதீங்க அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆக இந்த ஒரு சீனு, அதாவது முஸ்லீம் தீவிரவாதியாக காட்டுற சீனு மட்டும் நம்ம தளபதி அவரோட படத்துலேருந்தே காப்பி அடிச்சுக்கிட்டாப்புல. அதாவது வேலாயுதம், துப்பாக்கி, பீஸ்ட் மாதிரியான படங்கள்லேருந்து இவரே வந்து காப்பி அடித்து எடுத்துக்கிட்டாரு. மற்றபடி இந்த படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜாக்கிட்டே நல்ல கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அந்த சீன் அந்த அந்த ஹீரோயின் இந்த படத்தில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னே தெரியாது. வரணும் வைக்கணுன்றதுக்காகவே அழகாக வச்சு சூப்பராக எடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் மதன் கௌரி ரொம்ப அழகாக நடிச்சிருக்காப்புல. அவர் எதுக்கு இந்த சீனில் வராப்புல, எதுக்கு சாகிறாரு, என்ன பண்ணார், எதுவுமே புரியலை. மறுபடியும் சிவகார்த்திகேயனோட ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் வரும். எப்படி அயலான் படத்தில் ரோபோ கூட போய் ஒரு சண்டை போடுவாரோ அதே மாதிரியே ரோபோ கூட நம்ம விஜய் வந்து சண்டை போடுவாப்புல. ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்மேன் உல்வரின் பார்த்துருக்கீங்களா? உல்வரின் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க.
அந்த பெரிய பெரிய ரோபோ கூடலாம் போய் சண்டை போடுவாங்க பாருங்க, அவெஞ்சர்ஸ். அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்து இந்த விட்டு உழப்பி எடுத்துருக்காங்க. பாலையா மட்டும் இந்த படத்தை பார்த்தாருன்னா, ஏமிரா இது, டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள், ட்ரபிள் ட்ரபிள் த ட்ரபிள், ட்ரபிள் ட்ரபிள்ஸ் யோ, ஐ எம் த ட்ரபிள் அப்படின்னு புலம்பியிருப்பாப்புல. என்னடா இது, நாங்கள் கத்தி படத்தை தெலுங்குல டப்பிங் அடித்தோம், விஜய் வந்து ஒரு 40 பேர் மேலே உட்காந்துருப்பாப்புல, நாங்கள் பார்த்தோம், அது எங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஊரையே இப்போ அடுக்கு போட்டு அது மேலே ஹீரோ உட்கார மாதிரி ஒரு சீன் எடுத்தோம். சரி, இது மாதிரி நீங்களும் வந்து கேசரி ஆக்கி பொங்கலாக்குவீங்க, இல்லை கிச்சடி ஆக்குவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னடா பொங்கச்சோறு மாதிரி ஆக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு தெலுங்கு படமே மிரண்டு போய் பார்த்துருக்கு. இதுக்கு நடுவில் அருண்ராஜ் கேரக்டரும் ஒரு பாட்டில் நடந்து வந்திருக்காப்புல. அதில் பார்க்கும்போது சந்தேகமாக வருது. ஷூட்டிங் முடிஞ்ச நாளுன்னு சொல்கிற டேட்டும் நம்ம அருண்ராஜ் வந்து பதவி விலகின டேட்டும் வேறையாக இருக்குது. 23ஆம் தேதி ஷூட்டிங் முடியுது. அருண்ராஜ் மே மாதம் பதவி விலகிறாப்புல தன்னுடைய அந்த முன்னாள் ஐபிஎஸ்ஸா ஐஆர்எஸ்ல. அப்படி இருக்கும்போது பதவியில் இருக்கும்போதே படத்தை நடித்தாரா, இல்லை இவருக்காக ஸ்பெஷலாக படம் எடுக்கப்பட்டுச்சா, ஸ்பெஷலாக படம் எடுக்கப்பட்டுச்சுன்னா கரூருக்கும் எடுத்தீங்களா அப்படின்னு பல கேள்வி எல்லாமே லாஜிக் மிஸ் ஆகுது. இதெல்லாம் ஹீரோ நம்மளால தான் வினத்துக்கு விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னு நம்புகிறோம். இதை தாண்டி இதில் ஒரு தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் கேரக்டர். பிரகாஷ்ராஜ் கேரக்டர் எதுக்குன்னே தெரியாது. வில்லனா ஒருத்தர் வருவார், அந்த வில்லனை வந்து முதவே ஷார்ட் எடுத்து அடிச்சிருவாப்புல, அப்பயே அதை கட் பண்ணி விட்டுருந்துருக்கலாம். இந்த படத்தில் விஜயை நடிச்சிருக்கணும் வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த போலீஸ் கேரக்டரில் வில்லனாக வரக்கூடிய ஒரு ஆள் முதவே போய் பிரகாஷ்ராஜை பிடிக்க போவார். இந்த பிரகாஷ்ராஜ் என்ன செய்வார்னா, அந்த போலீஸ் வில்லனை அடித்து அவமானப்படுத்தி அம்மனமாக்கி ஓட விட்டுருவார். இப்போ வில்லன் என்ன செய்யணும், இந்த போலீஸ் கேரக்டர் பழி வாங்குறதுக்காக பிரகாஷ்ராஜை கொல்லணும். கொண்டிருந்தாருன்னா இந்த வெற்றி கொண்டான் கொட்டி கொண்டான் அப்படின்னு யாரும் கத்தியை தூக்கிட்டு லூஸ் மாதிரி அலைஞ்சிருக்க மாட்டாங்க தேட்டரில், அப்பயே முடிஞ்சிருக்கும் படம். ஆனால் அந்த விட்டுட்டு அந்த போலீஸ்கார வில்ல என்ன செஞ்சுருக்காருன்னா, நான் உன்னையே பழி வாங்க மாட்டேன், நாட்டையே பழி வாங்குவேன் அப்படின்னு லூசு மாதிரி ஒரு முடிவு எடுப்பாப்புல. அந்த லூசு மாதிரி முடிவு எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டை பழி வாங்காமல் வெளிநாடு போய் ஒரு நாட்டையே அழிச்சுக்கிருப்பாப்புல ஓப்பனிங் சீனில். இது என்னடா கூத்து, உன்னை அடித்து அசிங்கப்படுத்துனது பிரகாஷ்ராஜ், அந்த ஆளு கூட மறுபடியும் சேர்ந்து நாட்டையே நான் அழிப்பேன் அப்படிங்கிறது என்ன மனநிலை, என்னடா இது பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படின்னு தோண வச்சுருக்கு. இப்போ இதெல்லாம் அப்பயே முடிச்சிருந்தா எப்படி இந்த கோட்டு படத்தில் அந்த சின்ன பையனை அந்த ஆஸ்பத்திரியில் பெஞ்சில் விடாமல் தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய சீனே வந்திருக்காது. அந்த மாதிரி படத்தை அப்பயே முடிச்சிருக்கலாம். அதே மாதிரி வில்லன் ஒழுக்கமாக யோசிச்சிருந்தானா, அந்த வில்லனை பிரகாஷ்ராஜ் வில்லனை கொண்டிருந்தானா வெற்றி கொண்டா குட்டி கொண்டா யாரும் வந்திருக்கே மாட்டாங்க. படமும் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் மாதிரியே முடிஞ்சிருக்கோம். அப்பயே எழுந்து வெளியே வந்திருக்கலாம். பாப்கார்ன் செலவு, பார்க்கிங் செலவு எல்லாமே மிச்சம். இதுக்கு யாரும் அமைச்சர்கள்லாம் அழுக வேண்டி இருக்காது, சைலண்டாக வெளியே வந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அப்புறமா இந்த தங்கச்சி கேரக்டரில் வர புஜி, அந்த புஜியம்மாவை நான் புலி மாதிரி வளர்க்குறேன், புளியங்கொட்டை மாதிரி வளர்க்குறேன் அப்படின்னு அதை போட்டு டார்ச்சர் பண்ணி ஹராஸ் பண்ணிக்கிருப்பாப்புல நம்ம ஹீரோ. என்னடா அப்போனா புலி மாதிரி வளர்க்குறாப்புலன்னா அந்த பொண்ணை முற்போக்கா வளர்ப்பாப்புல அப்படின்னு பார்த்தா மஞ்சள் நீராட்டு விழா நடத்திக்கிருப்பாப்புல நம்ம ஹீரோ. என்னடா இது கருமண்டா இது அப்படின்னா பின்னாடி அழுகுறாங்க. அதுவும் குழந்தைய வச்சுக்கிருக்க ஒரு அம்மா இருக்கு பாருங்க, எல்லா இடத்துக்கும் குழந்தை இருக்குது, அதெல்லாம் அழுகுது மஞ்சள் நீராட்ட விளையாட்டுக்கு. என்னடா அது கொடுமை, அந்த ஆளு இந்த மிலிட்ரிக்கு சேர்க்குறான், என்னென்ன பேசிக்கிருக்கேன், திடீர்னு பார்த்தா மஞ்சள் நீராட்டு விழா நடத்துகிறாங்களே அப்படின்னு பார்க்க தோணுது. வினோத்துக்கு ஒரு மன ஆறுதல் இருக்கும். நம்மளோட லிஸ்ட்டில் வலிமை தான் மொக்க படம்னு நினச்சிக்கிருந்தோம், பரவாயில்ல ஜனநாயகன் சேர்ந்துருச்சு அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் மன ஆறுதல் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல தோணும். அதுபோல் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா ஒரு படம் நடித்தாப்புல. அந்த ஒரு படத்துக்கு எந்த அமைச்சர் எம்எல்ஏக்களும் வரக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் போட்டார். அரசு இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் போட்டார். இப்படி பல விஷயங்களை அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா செஞ்சார். அதில் முக்கியமான விஷயம், நான் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா டைட்டில் கார்டில் முதலமைச்சர் எம்ஜிஆர் அப்படின்னு போடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தார். படம் வேறு அரசியல் வேறுன்னு. ஆனால் இந்த ரூல்ஸ் எதையுமே நம்ம ஆள் ஃபாலோ பண்ணவே இல்லை. எல்லா அமைச்சர்களும் இன்றைக்கி ஆய்வு கூட்டத்தை விட்டுட்டு போய் அங்கே படத்தை பார்த்துருக்காங்க. இதில் போலீஸ் பாதுகாப்பு வேறு, பல பந்தோபஸ்து வேறு, இதெல்லாம் தாண்டி பேருமே அமைச்சர்னே வந்திருக்கு. இப்படி எல்லாத்தையுமே அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு கேட்டால் நான் எம்ஜிஆர் மாதிரி சாட்டை எடுத்து அடிப்பேன், இது பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு வண்டையை விட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு நம்மளையே கிறுகுத்திருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, எப்படா படம் முடியும், எப்படா வெளியே வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரே ஒரு இடத்துல என்னன்னா, மோனிகா மாதிரி ஒரு பாட்டு இதில் வச்சுருப்பாங்கன்னு நினச்சா கடைசி வரைக்கும் அந்த பாட்டும் எதுவும் கிடையாது. ஓ பேரே வரலாறு, ஊரே நாறு, மோந்து பாரு என்னமோ வருதுங்க, அது என்னன்னு தெரியல. ராடை நக்கிக்கிட்டு 4 பேரை பொழந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் இதை பண்ணிக்கிருக்காங்க. ஒரு சென்டிமெண்ட் சீனு கூட இல்லை. கடைசியில் திடீர்னு அந்த பொண்ணு 4 பேரை அடிக்குது, அந்த சீனுக்கு உட்காந்து பின்னாடி அழுகுறாங்க, ஆன்னு அழுகுறாங்க. அவ்வளோதான் சீனு.
இந்த ஒரு படத்துக்காகத்தான் இப்படினால இத்தனை நாளாக இதை ஒட்ட வச்சுக்கிருந்தாங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் காண்டாக தான் ஆகுது. இருந்தாலும் இதெல்லாம் இந்த படம்லாம் தேர்தலுக்கு முன்னாடியே வந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு நிலைமையே வேறையாக இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. அது ஏன்னான்னு தெரில, பார்ப்போம்.